கர்த்தர் பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். விவேகம் உள்ள மனிதர்களா இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், விவேகியானவன் அறிவுடன் நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகி யாருன்னா, அறிவு உள்ளவர்கள் விவேகி. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மூடன் என்ன பண்றானா, மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போ நம்ம அறிவு உள்ளவர்களாக இருக்கணும். ஞானமா என்ன விஷயம் செய்தாலுமே நம்மளோட ஆண்டு கொடுத்த ஞானத்தை கர்த்தருடைய பலத்தோடு நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா ஞானம் உள்ளவர்களாக இருக்கும், அறிவு உள்ளவர்களாக இருக்கும். ஆனா மூடன் என்ன பண்றானா, அநியாயமான காரியத்தையும் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். தன் இருதயத்தில் தோன்று எல்லாத்தையுமே மூடன் செய்யறான், தவிர தன் இஷ்டப்படி செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா எதுவுமே கர்த்தரோடு இணைத்து பார்க்க மாட்டான், தன் அறிவை யூஸ் பண்ண மாட்டான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மூடனா இராதபடி ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம அறிவை பயன்படுத்துவதாக இருக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னா முதலாவது கர்த்தரோட வார்த்தையாக இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் சித்தத்தோடு நம்ம செய்ய முடியும் நம்மளால. அப்போ நம்ம ஞானத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கும் போது நம்ம அநேக சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். மூடனா இராதபடி ஞானம் உள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருப்போம். ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு, நம்ம ஞானம் உள்ளவர்களாக வாழ முடியும். கர்த்தர் பரிசுத்தம் மையப்படுவதாக. ஆமென்.